வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டெக்னிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் அதுதான் பார்க்க போகிறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லிசனிங், ரெஃப்ளெக்ஷன், ப்ராட் ஓப்பனிங், ஃபோக்கஸிங் அண்ட் சைலன்ஸ் அண்ட் இன்ஃபார்மிங் இதெல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு லிசனிங்னால் என்ன அப்படின்னா ஒரு ஆக்டிவ் ப்ராசஸ் அப்படின்றாங்க. ஆக்டிவ் ப்ராசஸ்னால் என்னென்னா நம்ம இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணுறது. நம்மளுக்கு ஒரு விஷயம் தெரில அப்படின்னா மற்றவங்க அந்த விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் கெயின் ஆகுது. அதுதான் லிசனிங் சொல்கிறோம். இது லிசனிங்கிறது ஒரு சைன், ஒரு மரியாதை கொடுக்கறது. ஒரு பர்சனுக்கு மரியாதை ஒரு பர்சன் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க சொன்னால் அவங்க நம்ம தெரியாத இன்ஃபர்மேஷனை அவங்கள்ட்ட கேதர் பண்ணிக்கலாம். அப்போ அவங்க மரியாதை கொடுத்து அமைதியாக கவனிக்கும்போது நம்ம நிறைய கற்றுக்க முடியும் அப்படின்றாங்க. அது பேஷண்ட்டாக கவனிக்கும்போது நிறைய விஷயங்கள் கற்றுக்கலாம். நிறையா நம்மளும் பேசலாம். நம்ம அவங்கக்கிட்ட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும். இதுதான் லிசனிங். அடுத்து ப்ராட் ஓப்பனிங் அப்படின்னா இப்போ ஒரு டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும், அதை பற்றி இண்டிகேட் பண்ணணும், இல்லைன்னா அந்த விஷயத்தை பற்றி தெரிய வரணும்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கவனிக்கணும், அவங்க ஃபாலோ பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கொஷின் சச்சஸ் வாட் ஷால் வி டிஸ்கஸ் டுடே. நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணலாம்? கொரோனா பற்றி டிஸ்கஸ் பண்ணலாமா? கொரோனா வந்தப்போலாம் நிறையா மக்கள் நம்ம உயிரை போயிடுமா, நம்ம உயிர் நம்மக்கிட்ட தான் இருக்குமா, இல்லை நம்ம அதை பாதுகாப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன வழிமுறைகள்லாம் இருக்குன்ற மாதிரிலாம் நிறையா பேசினாங்க மக்கள். அப்போ நிறையா அப்படி பேசும்போது நம்மளுமே அதை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினதுனால தான் இன்றைக்கி நம்மளும் சேஃப்கார்டாக இருக்கிறோம். அதுக்கப்புறம் வேக்சின்ஸ்லாம் கண்டுபிடிச்சாங்க, நிறையா பண்ணாங்க. கவர்மெண்ட் நிறையா இது எடுத்துச்சு, ஆக்ஷன் எடுத்துச்சு. கேன் யூ டெல் மீ மோர் அபவுட் தட். எனக்கு இன்னும் இதை பற்றி கொரோனா பற்றி நிறையா சொல்கிறியா? ஒரு விஷயத்தை பற்றி தெரிய வரல அப்படின்னா அதை பற்றி நிறைய தெரிஞ்சது. ஃபார் எக்ஸாம்பிள் எஜுகேஷனை பற்றி நிறையா பேரண்ட்ஸ் அன்எஜுகேட்டடாக இருக்கிறதுனால பிள்ளைங்களை 12th முடித்தோடனே 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலாக படிக்க வச்சிடறாங்க. 12th முடித்தோடனே என்ன படிக்க வைக்கணுன்றது பேரண்ட்ஸ் தெரியலை. ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ்க்குமே நான் ஃபீல்டு போனால் சக்ஸஸ் ஆக முடியுமான்றத ஒரு கிளாரிட்டி இருக்காது. அப்போ அந்த அன்எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் எஜுகேட்டட் பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது இந்த ஃபீல்டு போனால் என்ன ஆகுன்றது, இன்னும் இந்த ஃபீல்டை பற்றி நிறையா சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுதான் ப்ராட் ஓப்பனிங். ஒரு விஷயத்தை தெரியாததை பற்றி அதை ப்ராடாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது, பெரிய விஷயமாக சொல்கிறது, விரிவாக்கமாக சொல்கிறது தான் ப்ராட் ஓப்பனிங். அடுத்து ரிஃப்ளெக்ஷன்னா பேக் டு பேஷண்ட், ஐடியாஸ் ஷேர் பண்ணுறது, ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணுறது, கொஷின் பண்ணுறது, கண்டென்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையன் சோகமாக இருக்கான் அப்படின்னா எதனால் சோகமாக இருக்கான்ற விஷயத்த ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கணும், அவனோட ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கணும், கொஷின் பண்ணணும். அந்த மாதிரி சொல்கிறாங்க. ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கண்டென்ட் தான் இதுன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸிங்னா ஒரு டாப்பிக்கில் ஃபோக்கஸ் பண்ணணும். அதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். என்ன விஷயம், எப்படிலாம் அதை கொண்டு போகலாம், என்ன டைரெக்ஷனில் அதை கொண்டு போகலான்ற மாதிரிலாம் அதை ஃபோக்கஸ் பண்ணணும். அப்படி ஃபோக்கஸ் பண்ணும்போது நம்ம அந்த விஷயங்களை நிறையா கற்றுக்க முடியுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அதோட இம்பார்ட்டன்ஸ் ஆகட்டும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சோஷியல் மீடியா பற்றி தெரியணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் ரிசர்ச் பண்ணுவேன், மற்றவங்கக்கிட்ட கேட்பேன். இப்போ சோஷியல் மீடியா ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. சப்போஸ் பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் போய் சோஷியல் மீடியா இதில் இருக்கும், அந்த வீடியோ பாருங்கள். சோஷியல் மீடியாவை பற்றி தெரில அப்படின்னா, இப்போ சோஷியல் மீடியாவை பற்றி நெகட்டிவும் இருக்குது, பாசிட்டிவும் இருக்குது. ரெண்டையும் யூஸ் பண்ணி மட்டும்தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு சைலன்ஸ். இது வேர்பல் கம்யூனிகேஷன் அப்படின்றாங்க. சைலன்ஸ் பேஷண்ட் டு டாக் அப்படின்றாங்க. ஸோ பேஷண்ட்ஸ் டு டாக் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு பதில் தெரில அப்படின்னா சைலண்ட்டாக இருப்போம். அதுவே நம்மளுக்கு பதில் தெரிலன்றதை காட்டி கொடுத்துரும். அப்புறம் திரும்ப அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். என்ன யோசிக்க ஆரம்பிப்போம்னா
அதை பற்றி யோசிக்க ஆரம்பிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து ஒரு பேஷண்ட் வந்து இருக்காங்க ஒன்றுமே பேசாமல். டாக்டர் வந்து எதனால் நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு நிறையா கொஷின் கேட்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு வந்து தெரியாது எப்படி வந்துட்டு நடந்துச்சு அந்த விஷயம். அப்போ தெரியாமல் இருக்கும்போது அந்த பேஷண்ட் யோசிப்பாங்க, ஒரு வேளை இதனால் இப்படி ஆயிருக்கலாமோ, அதனால இப்படி ஆயிருக்கலாமோ. டாக்டர் வந்து சாய்ஸ் கொடுக்கும்போது இதனால் இப்படி இருக்கலாம் அப்படின்னு அவங்களே சொல்லும்போது பேஷண்ட் வந்து இன்னும் பெட்டராக வந்து திங்க் பண்ண வைக்கிது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இன்ஃபார்மிங்னால் நம்மளுக்கு இப்போ ஒரு விஷயம் தெரியுது அப்படின்னா மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அதை விட்டுட்டு எனக்கு மட்டும்தான் தெரியும் எல்லாமேன்றது ஒரு இது வந்துட்டு இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் நர்ஸ்லாம் வந்துட்டு பேஷண்ட் கிட்ட வந்து நல்லா பேசுவாங்க, அவங்களுக்கு என்ன தெரியுதோ அதை வந்து சொல்லுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து ஊசி போடும்போது வந்துட்டு ஊசி வந்து வலிக்காமல் இருக்கிறதுக்காண்டி உனக்கு என்ன பிடிக்கும், பாப்பாவுக்கு என்ன பிடிக்கும், சாக்லேட் பிடிக்குமா, சாக்லேட் வந்து நல்லது, இது ஊசி போடும்போது அழுகாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் தருவேன். இல்லைனா நீங்கள் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்கள் மேம் பேர் என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருக்கும்போது ஊசி போட்டு விட்ருவாங்க. அப்படி ஊசி போடும்போது அந்த பிள்ளை வந்து அழுகாது. அது வந்து நர்ஸோட ஐடியா, சிம்பிள் ஃபேக்ட்ஸை வந்துட்டு இருக்கும் அப்படின்றாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி நான் வந்துட்டு டெசிஷன் வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ஷேரிங் எம்பதினா ஒரு விஷயத்தை பற்றி புரிஞ்சு அதை பற்றி அக்செப்ட் பண்ணி மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணும்போது அவங்க ஃபீலிங்ஸை வச்சு கம்யூனிகேட் பண்ணி அவங்க எந்த நிலமையில் இருக்காங்கன்ற விஷயத்த ஃபஸ்ட்டு பார்க்கணும். அப்படி பார்த்து புரிஞ்சு பேசும்போது கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி நிறையா வீடியோஸ் வந்து வேணும்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.